ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, சிஸ்டர் ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ ஃபுல்லாக போடுங்க அப்படின்னு. ஷார்ட்ஸில் போடுற வீடியோ எல்லாமே எங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது, அதனால் எங்களுக்கு லாங் வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போது லைனிங் ப்ளவுஸ் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ ஃபுல்லாக போடுறேன். நான் ஆல்ரெடி கிளாத் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன் உங்களுக்கு வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நான் பேக் பார்ட்டை வந்து எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம லைனிங் கிளாத் மேலே கழுத்தை மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கழுத்தை வந்து கொஞ்சம் டார்க்காக மார்க் பண்ணி விட்டு 2 சைடும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா 2 சைடுமே நமக்கு அந்த ஷேடு வந்து கிடச்சிரும். அந்த ஷேடு இருந்தால் தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக வந்து நமக்கு அந்த மார்க் மேலே கரெக்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ளவுஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் பீஸ் எடுத்துகிட்டு அது மேலே லைனிங் கிளாத்தை வச்சுக்கோங்க. இது எப்படி அப்படின்னா, நம்மளோட ப்ளவுஸ் பீஸில் நல்ல பக்கம், அதாவது வெளிப்பக்கம் இருக்கு இல்லையா, அந்த நல்ல பக்கம் வச்சு அது மேலே நீங்கள் லைனிங் கிளாத் போட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணி அதை திருப்பி விடும்போது நமக்கு அழகாக அந்த கிளாத் வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, லைனிங் கிளாத் அது மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக கீழே அந்த சைடில் எல்லாத்துலேயுமே அந்த 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணும்போதே அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணும்போது அதே மாதிரி அந்த லைனிங் துணியை வச்சு மேலே வைக்கும்போது கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க் மேலே வச்சு நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அந்த வளைவு கிட்ட மட்டும் வளைக்கும் போது ஒரே தான் வளைச்சிருங்க. நீங்கள் ஸ்டாப் பண்ணி அந்த வளைவு வந்து இது பண்ணிங்க அப்படின்னா நமக்கு துணி வந்து கீழே சுருக்கம் அடிக்கும். அதனால் தைக்கும்போது அந்த வளைவு கிட்ட மட்டும் கொஞ்சம் ஈஸியாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளி கட் பண்ணி விட்டுக்கோங்க. தையல் பட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு அடுத்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த அர்க்காத் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப 1/2 இன்ச் வந்து நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா துணி குத்துற மாதிரி இருக்கும். ஒரு 1/4 இன்ச் மட்டும் விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அர்க்காத் பண்ணும்போது, அதாவது அந்த வளைவு கிட்ட நீங்கள் நல்லா அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த தையலுக்கிட்ட ரொம்ப ஒட்டி கட் பண்ணிடாதீங்க. அந்த எட்ஜஸில் வந்து கரெக்டாக நீங்கள் அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. சைடாக வச்சு, அதாவது சிஸ்ஸரை வந்து சைடாக வச்சு அர்க்காத் பண்ணிக்கோங்க. நேராக வச்சு அர்க்காத் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த துணி வந்து இழுவை கொடுக்காமல் அப்படியே இருக்கும். இப்போ அர்க்காத் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரத்தையல் போட போகிறோம். ஓரத்தையல் அப்படின்னா ஓரமாக, அதாவது லைனிங் துணிக்கு நடுவில் படுற மாதிரி நம்ம தையல் போடணும். லைனிங் கிளாத் மேலேயும் தையல் படாமல், ஃபேப்ரிக் மேலேயும் தையல் படாமல் கரெக்டாக அந்த எட்ஜ், அந்த ஓரத்தில் நீங்கள் கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா பொறுமையாகவே இந்த தையல் போடுங்க. ஏன்னா மடித்து விடும்போது தையல் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபேப்ரிக் மேலே போட்டுட்டிங்க அப்படின்னா. அதனால் பொறுமையாகவே தைங்க. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தையல் போடாமலே கிளாத்தை வந்து அப்படியே மடித்து அவங்க தைச்சிருவாங்க. இப்படி தைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த லைனிங் துணி வந்து நல்லா மடியாமல் லேசாக வெளியில் தெரிகிற மாதிரியே நமக்கு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஓரத்தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மடித்து விட்டு தைச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கிளாத் வந்து வெளியில் பார்க்கும்போது நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஓரத்தையல் நம்ம போடுறோம். ரொம்ப மடங்காத துணி அப்படின்னா நமக்கு வந்து மடிக்கும்போது ஒழுங்காக வராது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்து அது மடிக்கும்போது நீட்டாக இருக்கும். லைனிங் கிளாத்தை திருப்பி விடும்போது ஃபுல்லாகவே நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. அதாவது எந்த இடத்துலையும் லைனிங் கிளாத் வந்து கீழே தூக்கிக்கிட்டு இருக்காமல் ஃபுல்லாக நல்லா விரித்து விட்டுக்கோங்க. இப்போ மேலே வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எட்ஜில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தையல் போடுவாங்க. அப்படி போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நடுவில், அதாவது சென்டரில் ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக நீங்கள் வச்சு தையல் போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு.
இப்போ தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிளாத்தை வந்து திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஃபுல்லாக சுற்றி நம்ம வந்து தையல் போட்டு எடுக்க போகிறோம். அதாவது 1/4 இன்ச் விடாமல் எட்ஜில் வச்சு தையல் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸோட கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, அதை அப்படியே நீங்கள் அழகாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் கீழே வந்து நம்ம 2 இன்ச் விட்டு தானே நம்ம ப்ளவுஸ் மார்க் பண்ணியிருப்போம். அந்த 2 இன்ச்சை வந்து நம்ம மடிச்சடிக்க போகிறோம். கரெக்டாக அந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஒரு அர்க்காத்து ஒன்று பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் அழிஞ்சாலும் நமக்கு அந்த அர்க்காத்தை வச்சு மடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மடித்து தையல் போடும்போது அதே மாதிரி நீங்கள் ஓர தையல் போட்டுக்கோங்க. அந்த எட்ஜில் தையல் போட்டால் தான் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ஓர தையல் வந்து நமக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அது நம்மளுக்கு கரெக்டாக வர ஆரம்பிச்சிரும். இப்போ ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ஓரத்தில் போட்டிருக்கனால துணி வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி நமக்கு தெரியாது. ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி தான் நமக்கு தெரியும். இப்போ முதுகில் வந்து அந்த டாட் பிடிப்போம் இல்லையா, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அளவு ப்ளவுஸ் இருந்துச்சு அப்படின்னா அளவு ப்ளவுஸில் உள்ள டாட்டை வந்து எவ்வளோ இருக்குதுன்னு அளந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம வந்து அந்த டாட் வந்து பிடிக்கணும் அப்படின்னா, நம்ம மேலே வந்து ஷோல்டர் இருக்கு இல்லையா, அந்த ஷோல்டர் 2யும் சமமாக மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸில் எடுத்த அளவு வந்து நீங்கள் நோட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் 3.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக தையல் போட்டு எடுக்கும்போது அந்த எட்ஜில் வந்து கொஞ்சம் வந்து நம்ம கிராஸாக தான் வச்சு தையல் போடணும். அப்போ தான் வெளியில் பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த துணி தூக்கிட்டு இருக்காமல் சமமாக இருக்கும். ரொம்ப கிராஸாக போட்டு எடுங்க அந்த எட்ஜில் வரும்போது மட்டும். அதே மாதிரி 2 சைடுமே நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பின்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். அதாவது துணி வந்து தூக்கிட்டு இல்லாமல் இருக்கும். நீங்கள் அந்த எட்ஜில் தையல் போடும்போது நல்லா கிராஸாக போட்டு எடுத்தீங்க அப்படின்னா துணி வந்து நம்ம தூக்கிட்டு இருக்காமல் அந்த டாட் பிடிச்சதே தெரியாத மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் பார்ட் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ளவுஸோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.